வணக்கம் விஜய். சட்டமன்றத்துல பேசும்போது பேரறிஞர் அண்ணாவோட உங்களை ஒப்பிட்டு பேசியிருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதாவது சொந்த ரசிகர்களையே பிளாக் டிக்கெட் வித்து ஏமாத்தி அரசியலுக்கு வந்த நீங்க அண்ணாவோட உங்களை ஒப்பிட்டு பேசலாமா? அதாவது 1967 அண்ணா ஜெயிச்சது எவ்வளவு தெரியுமா சீட்டு? 179 சீட்டு. திமுக கூட்டணி அப்படி வெற்றி பெற்றுச்சு. அதுதான் மக்கள் தீர்ப்பு, அதுதான் பீப்புள்ஸ் மேண்டேட். உங்களுக்கு மக்கள் எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க? 108 தானே. அதுலயும் 2 சீட்டு நீங்களே போட்டியிட்டது. தமிழ்நாட்டோட மேண்டேட் எவ்வளவு? பீப்புள்ஸ் மேண்டேட் 118. அப்ப பீப்புள்ஸ் மேண்டேட் உங்களுக்கு கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணீங்க? எதிர்கட்சியில கூட்டணியில் இருக்க உங்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை சோஃபா கொடுத்து குதிரை பேரம் மூலமா அவங்களுக்கு அமைச்சரவையில சீட்டு தர்றேன், இன்னும் பிற பெனிஃபிட்ஸ் சலுகைகள்லாம் தர்றேன்னு சொல்லி நீங்க அந்த மேண்டேட்டை வாங்கியிருக்கீங்க. அப்ப அது திருடப்பட்ட மேண்டேட். அண்ணா என்னைக்குமே திருடப்பட்ட மேண்டேட்ல ஆட்சி செய்யல விஜய். அத நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அண்ணா எப்பயுமே சாமானிய மக்களுடைய குரலா, சாமானிய மக்களுக்காக உழைச்சு அந்த இடத்துக்கு வந்தார். நீங்க சாமானிய மக்களை லாட்டரி வித்து சுரண்டி அதன் மூலமா பணம் சம்பாதிச்ச மார்டின் குடும்பத்தின் தயவுல நீங்க ஆட்சி நடத்துறீங்க. அண்ணாவோட எப்படி நீங்க உங்களை ஒப்பிடுறீங்க? இன்னொன்னு, அண்ணா எப்படி வந்தாரு? உழைச்சு திராவிட கொள்கைகளை, பகுத்தறிவு சிந்தனைகளை, மொழிக்கான முக்கியத்துவத்தை, ஒரு மாநிலத்தோட உரிமை என்னென்ன அப்படின்னு தன்னுடைய தம்பிகளுக்கு சொல்லி கொடுத்து போராட்டம் நடத்தி தொடர் போராட்டம் உழைப்புல ஆட்சிக்கு வந்தார். நீங்க எப்படி வந்தீங்க? உங்க அப்பாவோட பணத்தால சினிமால நடிச்சு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து மக்களுக்காக எந்த போராட்டமுமே நடத்தாம சும்மா பரந்தூருக்கு மட்டும் ஒரு தடவை விசிட் போயிட்டு நீங்க அண்ணாவோட உங்களை ஒப்பிடலாமா? எந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? மக்களை ஏமாற்றி மட்டுமே தான் நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க விஜய். அதனால அண்ணாவோட தயவு செய்து நீங்க ஒப்பிடாதீங்க உங்களை. அப்புறம் இன்னொன்னு, அண்ணாவின் தம்பிகளுக்கு 2 உதாரணம் சொல்றேன். டெல்லி ஒன்றியம் இருக்கு பாருங்க, அது மிஸ்ஸாவை காட்டி மிரட்டினப்ப அண்ணாவின் தம்பி என்ன சொன்னார் தெரியுமா? மிஸ்ஸாவை காட்டி மிரட்டினா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு விசா வாங்க நேரிடும் சொன்னார். அது ஒரு அண்ணாவின் தம்பி. இன்னொரு அண்ணாவின் தம்பி என்ன சொன்னார்னா, நாடாளுமன்றத்துல ராம் மனோகர் லோகியான்னு ஒரு சோசியலிஸ்ட் தலைவர், அவர் கேட்டாரு, 2% மட்டும் மக்கள் பேசக்கூடிய ஆங்கிலத்தை எதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அண்ணாவின் தம்பி என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? 536 பேர் மட்டும் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துல என்ன அடிப்படையில அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய துணிச்சல் அண்ணாவின் தம்பிகளுக்கு இருந்துச்சு. சரிங்களா? அண்ணாவின் தம்பிகள் என்னைக்குமே கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதன் மூலமா நிதியமைச்சர்ன்ற இடத்துக்கு பணம் கொடுத்து வரல. சரிங்களா? அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. அண்ணாவின் தம்பிகள் இந்த மாதிரி இது எக்ஸ்பைரி டேட் இன்னைக்குதான் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு தற்குறித்தனமா என்னைக்குமே கேள்வி கேட்டது கிடையாது. அண்ணாவின் தம்பி லாட்டரியை வித்து அதன் மூலமா அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அதனால அண்ணாவோடய நீங்க ஒப்பிடக்கூடாது, அண்ணாவின் தம்பிகளோட உங்களோட யாரையுமே ஒப்பிடக்கூடாது விஜய். நீங்க ஒரு நாளாவது மக்களை பத்தி சிந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். அண்ணா பத்திரிகையாளர்கள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாரு, பயப்பட மாட்டார், பனையூர் மாதிரி ஊருக்கு ஓட மாட்டார். சட்டமன்றத்துல என்ன கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்திலே வச்சு அண்ணா அதுக்கு பதில் கொடுப்பார். ஓடி போய் வீட்டுல உட்காந்துட்டு மறுபடியும் அறிக்கைன்ற பேர்ல எழுதி கொடுக்க மாட்டார். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா தன்னுடைய தம்பிகள் நிக்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்றமா இருந்தாலும் அங்கிருந்து வேகமா ஓடி தன்னுடைய தம்பிகளை பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பாரு. அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்பார். நீங்க யாரு? உங்களை பார்க்க உங்களுடைய ரசிகர்கள் அங்க செத்து போனாங்க 41 பேர் பெண்கள் குழந்தைமான்ற இடத்திலேயே அவங்க கூட நிக்காம ஓடி போன ஆள் நீங்க. அண்ணாவுடைய உங்களை ஒப்பிடுறதுக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்கு? இந்த அயோக்கியத்தனத்தை தயவு செய்து நிறுத்திக்கங்க. நன்றி.